வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பொதுவாக மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அவசர தேவை எல்லாத்துக்குமே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக விவசாயிகள், மற்றபடி தொழில் செய்யக்கூடிய கீழ்த்தரமான நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்குமே அடிமட்டமாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருக்குமே அந்த அவசர தேவைங்கிறதுலேருந்து யாருமே விடுபட முடியாது. அதுக்காக ஒரு வீட்டை விற்கிறது, மற்றபடி காட்டை விற்கிறது உடனுக்குடைய நடக்கவும் முடியாது. இன்னைக்கு ஒரு 50,000 ரூபா தேவை அப்படின்னா டக்குன்னு ஒரு வீட்டை வித்துற முடியாது. அது 50 லட்ச ரூபா வீடா இருக்கும், இல்லை 50 கோடி ரூபா வீடா இருக்கும். சாதாரண ஒரு 50,000 ரூபாய்க்காக ஒரு 50 கோடி ரூபா அடமானம் வைக்கிறதுக்கு வச்சிடலாம். அதை பத்தி ஒண்ணு இருந்தாலும் அதுக்கு 2 மாசம் ஆகும். அதுக்குள்ள அந்த காரியம் நம் கை விட்டு நழுவி விடும். அதை நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வச்சும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? அப்ப உடனுக்குடனே நம்முடைய தேவை பூர்த்தி ஆகணும். மற்றபடி அந்த என்ன எதிர்பார்ப்போ அதை நிறைவேறணும் அப்படின்னா நகைகள் தான். நகைகளை நம்ம எதுக்காக அப்பப்போ வாங்கி வைக்கிறோம்? மனைவிங்கிற கான்செப்ட், மகள்ங்கிற கான்செப்ட். அப்போ நகையை போட்டு புருஷன் வீட்டுக்கு அனுப்புவான். மற்றபடி மனைவிங்கிறவ நகையை போட்டு அப்பா வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வருவான். இதெல்லாம் எதுக்கு? ஒரு சொத்துக்களின் வெளிப்பாடு. அதாவது அதை வச்சு இவர்கள் பின்காலத்தில் பிழைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். திடீர்னு ஒரு அவசரம் இல்லை அப்படின்னா டக்குன்னு அந்த நகையை வச்சு நம்ம ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் எடுக்கலாம். 10 லட்சம் 20 லட்சம் கான்செப்ட் கடன் வாங்கி சிறிய கடனாக பார்த்து என்னமோ அந்த நேரத்துக்கு குப்பையை கொட்டிக்கலாம். அதுக்கு தான் நகையெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறது. சொத்துக்களெல்லாம் உடனே பண்ண முடியாது. அதுக்கு அட்வான்ஸ் பண்ணுவார், மற்றபடி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுவார், அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வில்லங்கம் பார்ப்பார், அப்புறம் கடைசி நேரத்தை வேணான்னு சொல்லிடுவார். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆனால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உடனே பார்க்கணும் அப்படின்னா வங்கிக்கு போனோம்னா உடனே கடன் அப்படின்னா அது நகை கடன் தான். மற்றபடி தனியார்களும் கடன் கொடுக்குறாங்க. கொஞ்சம் வட்டி அதிகமாக இருக்கும். பான் புரோக்கர்ஸ், மற்றபடி ஃபைனான்ஸ் பார்ட்டிஸ் தான் இருக்கிறாங்க. ஆமாம், இதில் இல்லாமல் கூட நம்பிக்கையின் பேர் கடன் கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது வேறு வகை. இருந்தாலுமே கூட இந்த நகை அடிப்படையில் கடன் கொடுக்கக்கூடிய வகையில் வங்கிகளுக்கு ஒரு முக்கியத்துவமாக தான் நம்ம போகக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா நகை இன்னைக்கெல்லாம் நகை வாங்க முடியல. ஒரு பவுனை 80,000 போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நகையை விட முடியாத ஒரு சூழல் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு நகையை நம்பிக்கையான இடத்துல தான் அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா அது வங்கிகள் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. திடீர்னு ஒரு 1 லட்ச ரூபா தேவை அப்படின்னா, 2 லட்ச ரூபா தேவை, ஒரு 10 லட்ச ரூபா தேவை அப்படின்னா நகையை எடுத்துட்டு போய் அடமானம் வச்சு மாசம் வட்டி கட்டிக்க வேண்டியதான். வட்டி கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லோரும் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு செயல் இது. இந்த நகை கடனுக்கு 9 விதமான ஒரு அடக்குமுறையான சில விதிமுறைகளை ஆர்பிஐ 2 வாரத்துக்கு முன்னால போட்டாங்க. ஆமா, அதாவது ஏகப்பா அதை கேட்டோம்னா நமக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி இருக்கும். 70% மேல கடன் தரக்கூடாது. மற்றபடி நகை கடன் வாங்குவோர், அடமானம் வாங்குவோர் தங்கள் யார் என்பதை உரிமையாளர்களை நிரூபிக்கணும். அதுக்கு சர்டிபிகேட் வேணும், ரசீது வேணும், இல்லையா அதற்கு இணையான ஆவணம் வேணும், இல்லை உறுதிமொழி எழுதி தரணும். ஏன்னா ஒருவேளை அந்த நகை மீது வங்கிக்கு விருப்பம் இல்லைன்னா, சந்தேகம்னா வழங்க மறுக்கலாம். எப்படி பாருங்க, மிகப்பெரிய ஒரு வீடு அடமானம் மற்ற சோன்ஸா சந்தேகக்கூடிய அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் கடனை ரத்து செய்வாங்க ஒவ்வொரு வங்கியும். இப்போ அப்படி இல்லை. நகை கடனுக்கே ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு விதிமுறையை ஆர்பிஐ வகுத்திருக்கிறாங்க. 2 வாரத்துக்கு முன்னால வகுத்தாங்க. அப்புறம் அடமானத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க கான்செப்ட், அந்த உரிமை. மற்றபடி தங்க நாணயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் சில பட்டியலிட்ட விஷயங்கள் தான் அடமானத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். சில பட்டியலிட்ட விஷயம் அடமானத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா அப்புறம் தங்க நகைய நாணயமாக 50 கிராமுக்குமே அடகு வைக்க முடியாது. இது மாதிரி பலவிதமான ஒரு விஷயம். 22 கேரட் அடிப்படையில் மதிப்பீடு. இதெல்லாம் எப்படிங்க? இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கே ஒரு தடுமாற்றமா இருக்கு. நம்முடைய நகை நம்முடைய அதுல திருட்டு நகை இருக்கு, இல்லாம கிடையாது. அதை கண்டுபிடிப்பதற்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க.
அதை உரசி பார்க்குறப்ப சரி எப்படி இருந்தாலும் சரி தெரிஞ்சு போயிடும். அது நிறைய பேர் பிடிபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒரு விஷயம் விட்டுருங்க. அதுக்காக போட்டு அந்த நகையை சந்தேகப்பட்டுட்டே உட்காந்துருந்தா அப்படின்னா நகை அந்த வச்சிருக்கவங்களுக்கு வந்து என்ன ஒரு மதிப்பு இருக்கு, அதை வச்சுட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கி ஒரு வேலையை முடிக்கலாம் அப்படிங்கிறப்ப என்ன இது இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. இந்த மாதிரிலாம் 9 விதமான விதிமுறை போட்டு உட்காந்துருந்தா அப்படின்னா ஒரு அவசரத்தை எப்படி வர முடியும்? இதை எதிர்த்து வந்து போன வாரம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க. இந்த மாதிரிலாம் விதிமுறை போட்டுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? ஆர்பிஐ போட்டிருக்கிறாங்க, உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒத்துழைப்பு அந்த சைன் இல்லாமல் எப்படி போட்டிருக்க முடியும்? அதை நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் வந்து ஒரு அற்புதமான ஒரு கடிதத்தை எழுதினாங்க. அவன் எழுதுனதுக்கு இன்னைக்கு வந்து பதில் வந்திருக்கு. அதாவது என்ன பதில் வந்திருக்கு அப்படின்னா, நிதி அமைச்சரின் கீழ் உள்ள நிதி சேவைகள் துறையிலிருந்து ரிசர்வ் வங்கிக்கு ஒரு பரிந்துரை அமைச்சிருக்கிறாங்க. அதாவது வந்து நகைக்கடன் சம்பந்தப்பட்ட வழிகாட்டு முறையெல்லாம் வந்து ஆய்வு செஞ்ச வகையில் கட்டாயமாக வந்து இது சிறிய அளவில் நகைக்கடன் வாங்குவோரை பாதிக்கிறதா இருக்குது. அதனால வந்து ஜனவரி 1 வரை இதை ஒத்தி வச்சிருங்க. இந்த மாதிரி 9 டைட்டில் போட்டிங்க இல்லையா, அதெல்லாம் ஒத்தி வச்சிருங்க. அது என்ன ஜனவரி 1 வரைக்கும், அது என்ன கணக்குன்னு தெரியல. 2001-2026 வரை ஒத்தி வச்சிருங்க. அதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க போல, அப்படிதான் தெரியுது. இப்போ அதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணால் அப்புறம் 9 விதிமுறை நடைமுறைக்கு வருமோ? இல்லை, தளபதி மு.க.ஸ்டாலின் ஐயா லெட்டர் எழுதுனதுக்கு என்ன ஒரு இந்த மத்திய அரசு பாஜக அரசு என்ன மரியாதை கொடுக்குது? அவர் என்ன விளக்கம் எழுதியிருக்கிறார்? அத்தனையுமே வந்து அத்தனை விதிமுறைகளும் முரண்பாடானது, ஏழைகளுக்கும் மற்றபடி விவசாயிகளுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் எதிரானது அப்படின்னு ரொம்ப விளக்கமாக எழுதியிருந்தார். அதையெல்லாம் மீறி எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதை குறிப்பாக சிறிய அளவில் நகைக்கடன் வாங்குவோரை பாதிக்காத வகையில், அதாவது 2 லட்சத்துக்கு கீழான நகைக்கடன்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டுமா? எப்படி பாருங்க, விலக்கு அளிக்கணும் கேட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. அதுல 2 லட்சத்துக்கு கீழான நகைக்கடன்களுக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். அப்ப 2 லட்சத்துக்கு மேலான நகைக்கடன் விலக்கு இல்லையோ? அப்ப கடன் வாங்கினா 2 லட்சத்துக்குள்ளதான் நகையை கொடுத்து கடன் வாங்கணும்னா அப்படிங்கிற கேள்வி வருதாங்க. ஏங்க இன்னைக்கு பவுனே வந்து 80 லட்ச ரூபா விற்குது, 80,000 ரூபா விற்குது. அப்படிங்கிறப்ப நம்ம கொடுத்து 80,000 கொடுத்த உடனே 80,000 வந்துருமா? இல்லை, அப்படி வந்தாலும் பரவாயில்ல. 2 லட்சத்துக்கு நாம எத்தனை பவுன் கேட்பான் யோசிங்க. ஒரு 3 பவுனுக்கு மேலே கேட்பான், ரைட்டு, ஓகே. 34 வச்சா கூட 2 லட்சம். அப்போ 2 லட்சம் மட்டும்தான் ஒவ்வொரு மனுஷன் இந்திய அளவில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கு அர்ஜென்ட்டுக்கு கடன் தேவைப்படுமா? ஒருத்தர் 5 லட்சம் தேவைப்படும், ஒருத்தர் 10 லட்சம் தேவைப்படும். வச்சமா எடுத்தமா போனோமா வட்டியை கட்டணமா வேலையை முடிச்சோமா திருப்பியும் நகையை மீட்டமான்னு இருக்கிறத எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். குறிப்பாக விவசாயிகள் வந்து நடவு நட்டிருப்பாங்க, உரம் போடுறதுக்கு காசு இருக்காது. விவசாயிகள் வந்து உரம் போட்டிருப்பாங்க, அறுவடைக்கு காசு இருக்காது, விளைஞ்சு கிடக்கும். புரியுதுங்களா? நெற்பயிர்கள்லாம் வந்து பல விதமா நாசமாக சீக்கிரம் அறுக்கலாங்கிற காசு கையில காசு இருக்காது. உடனே நகையை வைப்பாரு நம்ம விவசாயி எடுத்துட்டு வந்து அறுத்துருவாரு. அதெல்லாம் தடையாகுது. அது அவருக்கு 2 லட்சம் மட்டும்தான் தேவைப்படுமா? இல்லை, இது கூட தவறான ஒரு நடைமுறை தான். இல்லை, 1/1/2026 வரை இந்த நடைமுறை நிறுத்தி வைக்கப்படுகிறது. என்ன காரணம் அது என்ன 1/1/2026? நிர்மலா சீதாராமனை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இன்னைக்கு இந்தியாவே கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. இல்லை, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எழுதியிருக்கிறார் ஒரு லெட்டரு. அவருக்கு கொடுத்த மரியாதை இதுதானே இந்த பாஜக அரசு அப்படிங்கிறதான் உண்மையிலே வன்மையான கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். 9 விதிமுறைகள் போட்டீங்க, ரைட்டு, ஓகே. இது என்ன 2 லட்சத்துக்குள்ள உள்ளவங்களுக்கு இந்த விதிமுறை இல்லை, அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு விதிமுறை என்ன கணக்கு? அப்ப 2 லட்சத்துக்கு உள்ளதான் நகை வாங்கணும், கடன் வாங்கணுமா? அதுக்கு மேல வாங்கக்கூடாதா? இல்லை ஒவ்வொரு மனுஷன் தேவைப்படாதா? அதே மாதிரி அது என்ன 1/1/26 வரைக்கும் நிறுத்தி வைக்கப்படுகிறது. சுத்தமா நீக்குங்க. நிர்மலா சீதாராமனை பார்த்து இந்த வீடியோ மூலமாக கேட்பது தளபதி மு.க.ஸ்டாலின் ரொம்ப அற்புதமா எழுதிட்டார். அதற்கு நீங்கள் கொடுக்க மரியாதை இவ்வளவுதானா அப்படிங்கிறத இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அம்புகளாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கட்டாயம் ஏற்றுக்கொள்ள முடியும். 9 விதிமுறை நீக்குங்க. முதல்ல என்ன இருந்தது அதை அப்படியே நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லிட்டு அறிக்கை விடுங்க. அதுதான் வந்து மக்கள் வந்து அர்ஜென்ட்டா பயன்படுத்த முடியும். உங்க சௌரியத்துக்கு வந்து எல்லாத்தையும் போட்டு உட்கார்ந்து இருந்து அப்புறம் திருப்பி இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரே பண்ணியிருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு சப்ஜெக்ட் பண்ணி அதை நீக்குங்க அப்படின்னா
அது என்னங்க, அது 2 விதிமுறைகள் நீங்களா புதுசா போட்டுக்கிட்டா அப்படின்னா அதுக்கு மேல யாருமே கடன் வாங்கக்கூடாதா? அப்போ 1/1/26 மேல பழையபடி இந்த 9 விதிமுறை நடைமுறைக்கு வந்து விடுமோ? என்ன கூத்து ஒண்ணுமே புரியல. பாஜகவுடைய நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக நிர்மலா சீதாராமன் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். அவசர தேவைக்கு ஆர்பிஐ அப்படிங்கிற கான்செப்ட் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா சப்ஜெக்ட் பண்ணி இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை இவ்வளவுதானாங்கிறத கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. ஏற்றுக்கொள்ள முடியாது. சுத்தமா அத்தனை 9 விதிகளை தூக்கி குப்பையில போட்டுருக்கு. குப்பையில போட்டு பழைய நடைமுறைக்கு வரும் அறிக்கையை விடுங்க. ஆமா, அதுதான் தமிழக மக்கள் சார்பாக மு.க. ஸ்டாலின் எழுதிய லெட்டருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய, குறிப்பாக பாஜக கொடுக்கக்கூடிய மரியாதையாக ஏற்றுக்கொள்ள பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.